நாம் இப்போ விஜய் தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுறாருல, நம்ம அதை பற்றி பேசலாம். மக்களுக்கு இது பாதி மக்களுக்கு இது குழப்பமாகவும், பாதி மக்களுக்கு இது ஏன் அப்படின்றது ஒரு தெளிவும் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் இங்கே. விஜய் 2 தொகுதிகள்ல போட்டியிடுறது பத்தி தானே ஏற்கனவே பேசினோமே. மக்கள் குழப்பமா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அத பத்தி இன்னும் என்ன தெளிவா தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இல்ல இதே தலைப்புல வேற ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான். இப்போ அவர் ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாரு? இப்போ மக்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நிற்கிறாருன்னு குழப்பம் இருக்குது. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் பயத்தில் தான் 2 தொகுதியில் நிற்கிறாரு, தோல்வி பயத்தில், ஏதாவது ஒரு தொகுதியிலையாவது ஜெயிப்போமா அப்படின்னு பயத்தில் தான் நிற்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் 2 தொகுதிகள்ல நிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தோல்வி பயம் ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் 2 பகுதிகள்லயும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற விருப்பம், இல்ல தன்னோட அரசியல் பலத்தை நிரூபிக்கணுங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். பொதுவா இது போன்ற முடிவுகள் அரசியல் வியூகங்களோட பகுதியா தான் பார்க்கப்படுது. நீங்க இத ஒரு பலவீனமா பாக்குறீங்களா, இல்ல ஒரு ராஜதந்திரமா? இல்லை, இது ஒரு ராஜதந்திரமாக தான் பார்க்குறேன். ரெண்டாவது, இது ஒரு சான்ஸும் கூடல. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்போது அதை ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும்? ரெண்டாவது, நம்ம 2 தொகுதியிலுமே ஜெயிச்சா நல்லது பண்ணலாம்ல. ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க சொல்றது போல 2 தொகுதிகள்ல நிக்கிறது அதிகப்படியான வாய்ப்புகளையும் அதிக மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். இந்த வாய்ப்பை விஜய் எப்படி பயன்படுத்திக்க போறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை பற்றி மேலும் ஏதாவது பேசலாமா, இல்ல வேற டாபிக் போலாமா? இல்லை, இப்போ இது 2 தொகுதியில் நின்னவங்க ஏற்கனவே இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாருமே 2 தொகுதியில் நின்று இருக்காங்களா? நின்று ஜெயிச்சும் இருக்காங்கல்ல? நீங்க சொல்றது போல தமிழ் நீங்க சொல்றது போல தமிழ்நாட்டுல ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. இது ஒண்ணும் புதுசு இல்ல, ஏற்கனவே நடந்திருக்கு. விஜய் இப்போ அதே பாணியை பின்பற்றாரு. இதை பற்றி மேலும் ஏதாவது பேசலாமா, இல்ல வேற டாபிக் போலாமா? இப்போ மக்களுக்கு என்ன டவுட்னா, ஒரு சிலருக்கு இப்போ விஜய் 2 தொகுதியிலும் ஜெயிச்சா என்ன மாதிரி நடக்கும், இல்லை 2 தொகுதியிலையும் தோத்தா என்ன மாதிரி நடக்கும்? தோத்தா தெரிஞ்ச கதை தான், ரெண்டுத்துலேயும் தோத்துருவாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே அவர் ஆட்சியில் உட்கார முடியாது, அதாவது எம்எல்ஏவாக ஆக முடியாது. ஆனால் ஒன்றுத்தில் ஜெயிச்சா அட்லீஸ்ட் ஒன்றுத்துலையாவது எம்எல்ஏ ஆகலாம். இப்போ ரெண்டுத்துலேயும் ஜெயிச்சிட்டா என்ன கதை, அதுதான் மக்களுக்கு டவுட்டு. 2 தொகுதிகளையும் ஜெயிச்சா விஜய் ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்க சட்டமன்ற உறுப்பினரா பதவியேற்கலாம். இன்னொரு தொகுதியை ராஜினாமா செய்யணும். அங்க இடைத்தேர்தல் நடக்கும். இதுதான் நடக்கும். இப்போ இந்த நடைமுறை பத்தி இன்னும் ஏதாவது தெளிவா தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா, இப்போ இல்ல வேற எதுவும் பேசலாமா? இப்போ ராஜினாமான்றது அவர் 2 தொகுதியில் ஜெயிச்சுட்டு எத்தனை நாளைக்குள்ள ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும்? நீங்க ராஜினாமா பத்தி சொல்றீங்க. பொதுவா 2 தொகுதிகள்ல ஜெயிச்சா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 10 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கலன்னா 2 தொகுதிகளுமே ரத்தாயிடும். இதுதான் விதிமுறை. உங்களுக்கு இதை இப்போ பற்றி அந்த ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டு இன்னொரு தொகுதியை ராஜினாமா செய்கிறாங்கல்ல, ஸோ அந்த ராஜினாமா செய்கிற தொகுதிக்கு இடைத்தேர்தல் எத்தனை நாளைக்குள்ள வைக்கணும்? நீங்க இடைத்தேர்தல் பத்தி சொல்றீங்க. பொதுவா ஒரு தொகுதி காலியானதும் 6 மாசத்துக்குள்ள அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தணும். இதுதான் ரூல். ஆனா சட்டமன்றத்தோட கால அளவு முடியறதுக்கு 1 வருஷத்துக்கும் குறைவா இருந்தா தேர்தல் நடக்காது. உங்களுக்கு இதை இப்போ பற்றி விஜய் ஒரு தொகுதியில் ஜெயிச்சுட்டு இன்னொரு ராஜினாமா பண்ணுற தொகுதியில் அவங்க ஆளே முன்மொழியலாமா, இல்லை கண்டிப்பாக இடைத்தேர்தல் தான் வைப்பாங்களா? விஜய் ராஜினாமா செய்யும் தொகுதியில அவர் கட்சி சார்பா ஒரு புதிய வேட்பாளரை நிறுத்தலாமே தவிர அவரே யாரையும் நியமிக்க முடியாது. அந்த தொகுதிக்கு முறைப்படி இடைத்தேர்தல் தான் நடக்கும். உங்களுக்கு இடைத்தேர்தல் பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, இதுவரையிலும் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஸோ அதாவது அவர் இடைத்தேர்தலில் ரெண்டுத்துலேயுமே ஜெயிச்சிட்டா ஒன்று ரிசைன் பண்ணுவார், ஒன்றுத்தில் பதவி ஏற்றுப்பார். ரிசைன் பண்ண ஒரு தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் 6 மாதத்துக்குள்ளே. ஸோ இதுதான் கான்செப்ட். இடைத்தேர்தலில் இவங்க கட்சி சார்பாக யாருன்னா ஒருத்தரை நிற்க வைக்கலாமே தவிர இவர் யாரையும் முன்மொழிய முடியாது. ஸோ அதை தானே சொல்கிறீங்க?
ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். நீங்க புரிஞ்சுகிட்டதும் கரெக்ட். ஒருவேளை அவர் 2 தொகுதிகள்லயும் ஜெயிச்சா ஒரு தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொன்னுல பதவி ஏற்கணும். அந்த ராஜினாமா செய்யப்பட்ட தொகுதிக்கு 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் நடக்கும். அதுல அவர் கட்சி சார்பா வேறொருத்தர் போட்டியிடலாமே தவிர விஜய் யாரையும் நியமிக்க முடியாது. இல்லை, இது தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அவர் நிற்கிற 2 தொகுதி பேர் என்னென்ன? ஒன்று பெரம்பூர், இன்னொன்று விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதி. என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லங்க, அவர் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகள்ல போட்டியிடுறார். உங்களுக்கு இதை பற்றி மேலும் வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதா? இல்லைங்க, இப்போதைக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்படலை. இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம நல்லபடியாக விவாதித்தோம். ஸோ இதை முடிச்சுக்கலாம் இப்போது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்களே சொல்லிடுங்க. அடடே, சொல்லிட்டா போச்சு. மக்களே, இந்த சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பேசுறாங்க. உங்களுக்கு இந்த தமிழ் விவாதம் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அமுக்கிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தேடி வரும். நன்றி. கமெண்ட்டும் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு புரியாத விஷயங்கள் இல்லை இதனால் புரிஞ்சு பயனடைஞ்ச விஷயங்களையும் கமெண்ட்டில் பண்ண சொல்லுங்கள். நன்றி நண்பரே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றதோட உங்க கருத்துக்களையும் காமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கன்னு சொல்லலாம். அப்பதான் நம்ம சேனலை இன்னும் நல்லா மேம்படுத்த முடியும். உங்களுக்கு வேற எதுவும் தகவல் தேவைப்பட்டா எப்போ வேணாலும் கேளுங்க.